கடலூர் முதுநகர சிப்காட் பகுதியில் கழிவுநீர் டேங்க் வெடித்து விபத்து ஏற்பட்ட நிலையில் மருத்துவ முகாம் மற்றும் விபத்து பாதுகாப்பு நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பிரகாஷ். கடலூர் அருகே சிப்காட்ல இருக்கக்கூடிய குடிகாடு பகுதியில ஒரு தனியார் தொழிற்சாலையில டேங்க் வெடித்து, அதாவது கழிவுநீர் டேங்க் வெடித்து ஏற்பட்ட விபத்துல பல குடியிருப்புகள்ல அந்த கழிவுநீர் தேங்கியதை அடுத்து தற்பொழுது அந்த ரசாயன கழிவுநீரை அகற்றும் பணி தீவிரமடைந்து நடைபெற்று வருகிறது. கடலூர் முதுநகர் அருகே உள்ள சிப்காட் பகுதியில ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இங்க உள்ளூர் மற்றும் வெளியூர் மாநிலங்களிலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் வேலை பார்த்து வரக்கூடிய சூழ்நிலையில முதுநகர் அருகே இருக்கக்கூடிய அந்த குடிகாடு என்ற பகுதியில தனியார் சாய தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த இடத்துல 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரக்கூடிய சூழ்நிலையில அதிகாலை இந்த கழிவுநீர் சேகரித்து வைக்கக்கூடிய டேங்க் வெடித்து அதில் இருக்கக்கூடிய ரசாயன கழிவுநீர் அனைத்தும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. மேலும் அந்த வெடி விபத்துல அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் சேதமடைந்தது. மேலும் பல்வேறு வீடுகள் கூட ஏற்பட்டது. இந்த விபத்துல 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து தற்போது கடலூர் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் மற்றும் இந்த கழிவுநீரினால அதை சுற்றி இருக்கு தொடர்ந்து முதுநகர் காவல்துறையினர் சம்பவம் வந்து தொடர்ந்து தற்போது அந்த தொழிற்சாலையிலிருந்து அந்த ரசாயன டேங்க் வெடிப்பதை அடுத்து அந்த குடியிருப்புகள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள்ல அந்த கழிவுநீர் புகுந்தது. தற்போது அந்த கழிவுநீர் ரசாயன கழிவுநீரை அகற்றும் பணியில், அதாவது செப்டிக் டேங்க் கிளீனர் மூலமாக அந்த கழிவுநீர் தற்போது வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட அந்த கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள்ல இந்த பணி நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமன்றி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ரசாயன கழிவுநீர் வெளியானதுனால கண்ணெரிச்சல் உள்ளிட்ட உடல் உபாதைகள் உள்ளானதை அடுத்து இந்த பகுதியில தற்பொழுது மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த பகுதியில் அடிக்கடி இது போன்ற விபத்து ஏற்படாமல் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஏற்கனவே இந்த குடிகாடு பகுதியில பல்வேறு விபத்துகள் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் அந்த தொழிற்சாலைகள் இயங்கி வருவதால மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அதே போல மருத்துவ முகாம் உள்ளிட்டவை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி விவேக்குமார்.